வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் சண்டே சமையல் சிம்பிளா வந்து சேமியா உப்புமா தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். யாரெல்லாம் வந்து மதுரை வீரன் அவங்களுடைய வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஆனா நான் வந்து அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே கரெக்டாக நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. முன்னாடியே இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் நம்மக்கிட்டேயும் ஒரு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. நான் வந்து லேட்டாக வந்து அவருடைய வீடியோ பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் சொல்லி தான் வந்து நான் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஜனவரி மாதம் இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 3 மாதம் ஆகி இப்போது 4வது மாதமும் நான் எஸ்ஐபி வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிகைங்க. இன்றைக்கி வந்து கோல்டு வந்து எல்லோரும் வாங்குவாங்க. கோல்டு, சில்வர் அந்த மாதிரி எல்லோரும் வாங்குவாங்க. இப்போ விற்கிற விலைக்கு நம்மளால் வந்து கோல்டு வாங்க முடியாது. என்னாலேயும் கோல்டு வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி எப்படியாவது நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து கோல்டு பீஸாக வாங்கலாம், ஒரு சென்டிமெண்ட்டாக கோல்டு பீஸ் அப்படின்னு, அதுவுமே ஒரு கோல்டு மாதிரி தானே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கோல்டு பீஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் கிடையாது. அதனால் வந்து இன்றைக்கி என்னால் வாங்க முடியல. இந்த அக்ஷய திருதிகை வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேலண்டர்லேயும் பார்த்தேன், அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நாளைக்கு வந்து நான் மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கண்டிப்பாக ஒரு கோல்டு பீஸ்னாச்சும் நான் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களாலேயும் வந்து வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. எப்படியோ ஒன்று கோல்டு அப்படி தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட கையில் தங்கமாக இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ விற்கிற விலை அப்படி இருக்குது. அவருடைய சேனலை பார்த்து நீங்களும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஐடியாவில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரயோஜனமான விஷயந்தான். குடும்பத் தலைவிகளாகிய நமக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேலாம் வந்து மந்த்லி நமக்கு 1000 2000 பணம் தரேன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அது வந்து நம்ம அப்படியே எஸ்ஐபியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அந்த பணத்தை வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். அதில் கண்டிப்பாக எந்த விதமான தப்பும் கிடையாது. நான் வந்து அவருடைய சேனலில் ஃபஸ்ட்டு எந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னா, இது மாதிரி எஸ்ஐபி வந்து இந்த 1000 ருபீஸ் மாதம் 1000 ரூபாய் போட்டால் எப்படி வந்து 1 கோடி வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு அவரோட சேனலில் பார்த்த வீடியோவே அந்த வீடியோ தான். அதுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோவுமே நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். நமக்கு வந்து ஒருத்தர் வந்து வழி நடத்துறதுக்கு கரெக்டான ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலேயே முன்னேற முடியும். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொன்னது கிடையாது. எனக்குமே வந்து பர்சனலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. ஷேர் மார்க்கெட்னால் முன்னாடியிலேருந்து எல்லோரும் சொன்னது மாதிரி தாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் லாஸ் ஆகிடும், ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேர் சொல்லி அதை நம்ம தொட விடாமல் பயமுறுத்தி வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த மைண்ட் செட்லேருந்து மாறிட்டேன். நான் வந்து இப்போ மந்த்லி எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெற்றிகரமாக 3 மாதத்தை முடிச்சுட்டு இது 4வது மாதமும் நான் வந்து முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் போட்டிருக்கேன்னா, இந்த இயர் எண்டு டிசம்பர் மாதம் என்னோடய எஸ்ஐபியோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக என்னுடைய சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் சேமியா உப்புமா பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு விட்ருங்க. தேங்க்யூ.